السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى أيضا في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிச்சயமாக புகழ் அனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனுடைய கருணை மன்பும் அகிலத்திற்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வில் நெறியாக ஏற்று கடைபிடித்து வாழுகிற ஒவ்வொரு நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக புனிதமிக்க இறைவனுடைய அருள் நிறைந்திருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்கியவர்களாக மார்க்க சொற்பொழிவை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 5 தினங்களாக நபிமாருடைய வரலாறு என்கிற தலைப்பில் நாம் சில இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொண்டோம். அதிலேயும் குறிப்பாக நேற்றைய தினம் ஆது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை குறித்தான செய்திகளை நேற்றைய உரையில் நாம் அறிந்தோம். அதனுடைய கணக்கீட்டின்படி இன்று நாம் பேசுவதாக இருந்தால் சமூது என்கிற அதற்கு பின்னால் வந்த சமூது என்கிற கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறைத்தான் நம்ம பேசணும். ஆனால் இன்று நம்முடைய பயானின் கடைசி நாள் என்ற காரணத்தினால் நான் என்னுடைய துவக்க உரையிலேயே சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்னு கேட்டால், சில நபிமார்கள் இறைவனுடைய அருளினால் இந்த பூமியிலே மனித சக்திக்கு அப்பாற்பட்டு சில அற்புதங்களை செய்து காட்டினார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்போ அற்புதங்கள் செய்யப்பட்ட ஒரு இறை தூதருடைய வரலாறையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியிலே அற்புதம் செய்யப்பட்ட ஒரு இறை தூதர் அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த அற்புதம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் பேசவிருக்கிற இந்த இறை தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த இறை தூதரை பற்றி நாம் ஹதீஸ்களில் ஏராளமான செய்திகளை பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்றால், திருமறை குரானில் அல்லாஹ் பேசக்கூடிய திருமறை குரானிலே எல்லா இறை தூதர்களையும் விட இந்த இறை தூதர்களை குறித்து நான் பேசக்கூடிய இந்த இறை தூதரை குறித்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அதிகமான இடங்களிலே அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். எந்த அளவிற்கு என்றால், திருமறை குரானில் 136 இடங்கள்ல இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேற எந்த நபிமாருடைய பெயரும் இத்தனை முறை அல்லாஹ் என்ன செய்யல, குரான்ல சொல்லல. ஆனா இவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது 136 தடவை இவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையை ரொம்ப விரிவாக நமக்கு பேசி தருகிறான். அந்த இறை தூதர் யார் என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை குறித்து தான் இன்றைய தலைப்பின் வழியாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இவருடைய வாழ்க்கையை ஒரு நாள் இரவுல இந்த இரவு பயான்ல முழுமையாக பேசி முடிச்சு விட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியாது. ஒரு நாள் இரவுல இவருடைய வாழ்க்கையை குறித்து பேசி முடிக்க இயலாது. முடிந்த அளவிற்கு இவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். இவர் செய்த அற்புதம் என்ன என்பதை முடிந்தால் பார்ப்போம். அதே போல இவருடைய வாழ்க்கையில நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது
பல்வேறு படிப்பினைகள் இவருடைய வரலாற்று சம்பவங்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்முடைய உரையில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அத்தியாயம் 19 அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வதுகுருபி கிதாபி மூசா இன்னகு கான முகலசம் கான ரசூலன் நபியா. இவ்வேதத்தில் அல்லாஹ் சொல்றான், இவ்வேதத்தில் மூசாவை பற்றி நீங்கள் நினைவுபடுத்துவீராக. முகம்மதுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே இவ்வேதத்தில் மூசாவை பற்றி நீங்கள் நினைவுபடுத்துவீராக. அவர் தேர்வு செய்யப்பட்டவராகவும் தூதராகவும் நம்பிக்கைக்குரியவருமாக இருந்தார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம தூதராக தேர்வு செய்தோம் அப்படின்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். எந்த அளவிற்கு அவன் கொடுங்கோல் ஆட்சி முறை இருந்தது என்றால், அவன் ஃபிரௌனில் வாழக்கூடிய அந்த காலத்தில் 2 கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். பெரிய கோத்திரம் என்றால் 2 கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். ஒன்று கிபித்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு கோத்திரம் இருந்தது, இன்னொன்று பனி இஸ்ரவேலர். 2 கோத்திரம் என்ன செஞ்சாங்க, கிபித்தியாங்கிற ஒரு கோத்திரமும் பனி இஸ்ரவேலர்கள் என்கிற ஒரு கூட்டத்தாரும் இருந்தார்கள். இதில் கிபித்தியா என்பவர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருந்தாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பூரா அவர்கள் தான் இருந்தார்கள். ஃபிரௌன் கிபித்தியா குலத்தை சேர்ந்தவன். அவனுக்கு கீழே ஆட்சி முறையில் இருந்த அனைவருமே கிபித்தியா கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே இந்த ஃபிரௌன் எப்படி ஆட்சி முறை அமைத்துக் கொண்டான் என்றால், அவர்களை பலகீனஸ்தர்களாக, அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியவனாகத்தான் அவனுடைய ஆட்சி முறை இருந்துச்சு. இன்னைக்கு நாம வாழுகிற இந்த இந்தியாவில் எடுத்து பாருங்க. இந்த இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இருப்பான். குறிப்பிட்ட ஜாதியினர் தான் வக்கீல், நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பான். பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருப்பான். ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருப்பான். மற்ற மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி நிலைமை அன்றைக்கு இருந்திருக்கு. கிபித்தியாங்கிற கூட்டம் தான் குறைவாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் முழுமையாக பறந்து விரிந்திருந்திருக்கிறார்கள். இந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான், அந்த கிபித்தியா கூட்டத்தை சேர்ந்தவன் தான். இந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டா, இந்த பனு இஸ்ரவேலுக்கு அதிகமாக இருந்தாங்கல்ல, இவர்கள் ஒன்று கூடி நமக்கு எதிராக திசை திருப்பிடக்கூடாது. ஏன்னா இவன் நிறைய பேர் இருக்கிறான், இவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டு இவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், நமக்கு எதிராக இவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு எதிராக போரிடக்கூடாது, நமக்கு எதிராக இவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கலவரம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு இவை சில தந்திரங்களை செஞ்சான். என்ன தந்திரங்கள் செஞ்சான்னு கேட்டா, அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தையே பல பிரிவுகளாகவே ஆக்கி வச்சிருந்தான். ஒரு கூட்டத்தாரா ஒன்று சேர விடாம அவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகளாக ஆக்கி வைத்திருந்து அவர்களை பலகீனர்களாக இவன் என்ன செஞ்சிருந்தான், ஆக்கி வச்சிருந்தான். குர்ஆன்லயே அந்த செய்தி சொல்றான். 28வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம். ஃபிரௌன் பூமியிலே ஆணவம் கொண்டிருந்தான், பூமியிலே கர்வத்தோடு பெருமையோடு இருந்தான். அப்படி கர்வத்தோடு இருக்கும் பொழுது அந்த பூமியிலே வாழக்கூடிய அந்த மனிதர்களை பல பிரிவினர்களாக ஆக்கினான். ஒன்று சேர விடாமல் அவர்களை பல பிரிவினர்களாக ஆக்கினான். அதிலே ஒரு பிரிவினரை பலகீனர்களாக அவன் ஆக்கினான். இப்படியாக அவனுடைய ஆட்சி முறை இருந்துச்சு. அவன் என்ன நினைச்சான்னா, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம தான் ஆட்சியில் இருக்கணும், நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கணும், நாம வச்சதுதான் சட்டம். எந்த அளவுக்கு, ஆனால் ரப்புக்கும் ஆளா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று பிரகடனப்படுத்தினான். என்னை வச்சுதான் எல்லாமே, என்னை தாண்டி எந்த விஷயம் கிடையாது என்கிற அளவிற்கு அவனுடைய ஆட்சி முறை இருந்ததாக திருமறை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, பனி இஸ்ரவேல் சமூகம் இருக்குதுல்ல, அந்த சமூகத்துல ஆண் குழந்தை பிறந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குழந்தைகளை அவன் கொலை செய்து விடுவான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறக்குன்னு வைங்க, அந்த ஆண் பிள்ளை பிறந்தால் அதை கொலை செய்யக்கூடியவனாக இருந்தான். ஏன் கொலை செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று நம்ம பார்த்தோம்னா, ஹதீஸ்களில் பெரிய ஆதாரத்தை பார்க்க முடியலை. ஆனால் சில விளக்க விரிவுரையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய விருப்பம். ஏன்னு கேட்டால் நமக்கு ஹதீஸிலிருந்து சொல்லப்படலை. ஆனால் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மசூத் என்கிற நபி தோழர் சொல்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்லலை. இவர்கள் என்ன செய்யறாங்க, இவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு செய்தியை சொல்றாங்க, இதை விரிவுரையாளர்கள் பதிவு செய்யறாங்க. ஏன் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய ஆண் மக்களை இந்த ஃபிரௌன் கொலை செய்தான் என்றால், ஃபிரௌன் என்ன பண்றானா, ஒரு கனவு காண்கிறான்.
ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவுல என்ன வருகிறது என்றால் ஒரு பெரிய நெருப்பு குன்றம் தெரிகிறது அவன் கனவுல. அந்த நெருப்பு குன்றம் என்ன செய்கிறது என்றால் கிபுத்தியா என்கிற அந்த கூட்டத்தை சார்ந்தவர் எல்லாரையும் அழிக்கிறது. ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் அதை அழித்து நாசப்படுத்தி விடுகிறது. அவனும் அழிந்து போகிறான். அவன் கனவுல பார்க்கிறான் ஒரு பெரிய நெருப்பு குன்றம். அந்த நெருப்பு பிளம்பு என்ன செய்யுது, கிபுத்தியாங்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்களை பூரா அழித்து விடுகிறது. அதிகாரத்தில் உள்ளவர்களை பூரா அழித்து விடுகிறது. ஃபிரௌனையும் அழித்து விடுகிறது. ஆனால் அந்த நெருப்பு பிளம்பு என்ன செய்கிறது என்றால் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை யாரையுமே அது ஒண்ணுமே செய்யல. அவன் கனவுல அப்படி அந்த மாதிரியான கனவு காண்கிறான். அப்படி கனவு அந்த கனவு கண்ட காட்சியை தன்னுடைய கிபுத்தியா கோத்திரத்தில் முக்கியமான அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல, ஆலோசகர்கள், அவரிடத்துல ஆலோசனை பண்றான். இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கலந்து ஆலோசிக்கிறார். அப்படி ஆலோசனை செய்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இது உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனவு. ஏன்னு கேட்டா உங்களுடைய ஆட்சி முடிவடைவதற்குரிய ஒரு கனவாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த பனி இஸ்ரவேல் அப்படிங்கக்கூடிய சமுதாயத்தில் உங்களுக்கு எதிராக ஒருவர் என்ன செய்ய போறாரு, புரட்சி செய்ய போகிறார் அப்படிங்கக்கூடிய கருத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இனி பனி இஸ்ரவேல் குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு எதிராக அது திசை திரும்பிடக்கூடாது, நம்முடைய ஆட்சிக்கு எதிராக அது இருந்துடக்கூடாது என்று அவர் என்ன செய்யறான், பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் இனி ஆண் குழந்தைகளை பிறந்தால் நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று அவன் முடிவெடுத்து பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செஞ்சான், கொலை செய்தான் என்று விரிவுரையில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனா என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை அவன் கொன்றான், பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டான் அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அதை கொலை செய்து விடுவான் என்கிற ஒரு அந்த சூழ்நிலையில தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் குழந்தை இல்லையா, பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க. அப்ப மூசா நபி பிறந்த செய்தி ஃபிரௌனுக்கு தெரியும் என்றால், அந்த செய்தி தெரிய வந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சிருவான், அதை கொலை செய்து விடுவான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல அல்லாஹ் சில ஏற்பாடுகளை பண்றான். என்ன ஏற்பாடுகளை பண்ணா அப்படின்னு சொல்லி குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி தர்றான். நீங்க 20 அத்தியாயத்தினுடைய 38, 39 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்றான். மூசா நபி பிறந்தாச்சு, பிறந்த உடனே என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ் மூசா நபியினுடைய தாயாருக்கு சில அறிவுரைகளை சொல்கிறார். என்ன அறிவுரை, நீங்கள் இந்த குழந்தையை ஒரு பெட்டிக்குள் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள். அந்த பெட்டியை என்ன செய்யுங்க, கடல்ல கொண்டு நீங்க சேர்த்துருங்க, கடல்ல கொண்டு நீங்க அந்த பெட்டியை போட்டுருங்க. அதை அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பெட்டியை யார் எடுப்பார்கள் என்றால் இவருக்கும் மூசாவிற்கும் எனக்கும் எதிரியாக இருக்கக்கூடியவன் என்ன செய்வான், அந்த பெட்டியை எடுப்பான் என்று அவருடைய தாயாருக்கு நாம் அறிவித்தோம். அந்த மூசாவை நமது கண்காணிப்பிலே வைத்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லி தர்றான். இப்ப மூசா நபி பிறக்கிற பொழுது ஒரு பெட்டியில் வைத்து அதை கடல்ல கொண்டு வைக்க சொல்றான். அந்த கடல்ல அந்த பெட்டி என்ன செய்யுது, அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அது போய் ஒரு கரையை அடைகிறது. அந்த கரையில யார் இருக்கிறான்னு கேட்டா ஃபிரௌனுடைய மனைவி இருக்கிறாங்க. ஃபிரௌன்னா பெரிய ஆட்சியாளன், அவருடைய மனைவினா ராஜாவுடைய மனைவி யாரு, மகாராணி. அந்த மகாராணி என்ன பண்றாங்க, இந்த பெட்டியில் வரக்கூடிய குழந்தையை பார்த்து விடுகிறார்கள். பார்த்து விட்டு அந்த குழந்தையை அவர்கள் எடுக்கிறார்கள். எடுத்து நேர யார்கிட்ட கொண்டு போறாங்க, நேர ஃபிரௌன்ட்ட கொண்டு போறாங்க. ஃபிரௌன் ஆண் குழந்தை பிறந்தாலே கொலை செஞ்சு போடுவான். ஆனா என்ன செய்யறாங்க, ஃபிரௌனுடைய மனைவி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நேர எங்க போறாங்கன்னு கேட்டா ஃபிரௌன்ட்ட போறாங்க. ஃபிரௌன்ட்ட போய் என்ன பண்றாங்க, இந்த குழந்தையை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. மனைவி ஆர்டர் போடுறாங்க, மனைவி கணவன்கிட்ட சொல்றாங்க, இந்த குழந்தையை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கொலை செய்து விடாதீர்கள், இது உங்களுக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இவரை வைத்து நமக்கு பயன்பாடுகள் இருக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னா இவரை தன்னுடைய மகனாக நம்ம ஆக்கி கொள்வோம் அப்படின்னு அவருடைய மனைவி கோரிக்கை வைக்கிறாங்க. நான் என்ன செய்யறேன், இந்த குழந்தை நமக்கு உங்களுக்கு எனக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கும், நமக்கு மகனா நம்ம ஆக்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன்ட்ட சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன செய்யறான், மனைவியினுடைய அந்த அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவிக்கிறான். சரி, எத்தனையோ பிள்ளைகளை கொலை பண்ணிட்டோம், இந்த குழந்தைய நமக்கு எதிராக வந்துட போகுது,
அப்படின்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல. மனைவியினுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்றான், சரி இருக்கட்டும் நாம வளர்ப்போம் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். பாருங்க, அல்லாஹ் ஃபிரௌனை எதிர்ப்பதற்காக அவன் என்ன முடிவெடுத்தான், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கருவறுக்கணும், கொலை செய்யணும்னு நினைச்சான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு யார் எதிராக அடுத்த காலகட்டங்களில் பிரச்சாரத்தை முன்வைக்க போறாங்களோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட பலசாலி என்று பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவன் என்று பாருங்கள். எதிரினுடைய கோட்டையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வளர வைக்கக்கூடிய அந்த செய்தியை திருமறை குர்ஆன்ல 28வது அத்தியாயம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுக்குறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு வந்தாச்சு. மூசா நபி குழந்தையா இருக்கிறாங்க. இப்போ குழந்தையா இருக்கக்கூடியவங்களுக்கு பால் ஊட்டணுமா இல்லையா, அப்படி பால் ஊட்டணுங்கிறதுக்காக வேண்டி சில தாய்மாரிடத்தில் பால் ஊட்டுவதற்காக மூசா நபியை கொடுக்குறாங்க. கொடுத்தா மூசா நபி பால் குடிக்கக்கூடியவரா இல்லை, அவர் அழுது கொண்டே இருக்கிறார். உடனே என்ன செய்யப்படுகிறது, இந்த செய்தி மூசா நபியினுடைய தாயாருக்கு இந்த செய்தி என்ன செய்யுது, எப்படியோ கிடைக்கிறது. எப்படியோ கிடைக்கணும், அது வரலாறு இருக்கு, அது சொல்லணும்னா பயான் சொல்லி முடிக்க முடியாது. அப்போ அந்த செய்தி கிடைத்த உடனே அவங்க என்ன செய்கிறார்கள், மூசா நபிக்கு பால் ஊட்டுகிறார்கள். அந்த செய்தி கூட அல்லாஹ் சொல்றான், நாம் அவருடைய தாயாரை அவருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கினோம், அவரை எந்த விதத்தில் நாம் என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தினோம். அவருடைய தாயாரே அவருக்கு பால் கொடுக்கக்கூடிய அளவிற்கான சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான், பாதுகாப்போடு வளர்த்தான் என்கிற செய்தியை பூரா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனையில வளர்கிறார்கள். வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகிறார்கள். வாலிப பருவத்தை அடைந்த உடனே, ஏன்னா இவர் அல்லாஹ் தூதரா தேர்வு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட ஒன்று, அதனால இவரிடத்தில் எந்த கெட்ட குணங்களும் இல்லை. இவர் நற்குணம் உள்ளவராக இருக்கிறார், இவர் நல்ல நடத்தையில நல்லவராக இருக்கிறாரு, ஒழுக்கத்தில் நற்குணத்தில் இருக்க ஒழுக்கத்தில் கரெக்டா இருக்கிறாரு, நற்குணங்கள் உள்ளவராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில எதிரியாக இருந்தாலும் கூட அவர்கள் நற்குணத்தோடு அங்க வளர்கிறார்கள். வளர்ந்த உடனே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு கேட்டா, 28வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இருவருக்கு மத்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்படி வெளியே வரும் பொழுது 2 பேருக்கு மத்தியில் சண்டை நடக்குது. யாருக்கெல்லாம் கேட்டீங்கன்னா, கிபுத்தியா ஃபிரௌனுடைய அந்த ஜாதியை சேர்ந்தவருக்கும் இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்து ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி சண்டை நடக்கும் பொழுது அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சண்டையை பார்க்குறாங்க. சண்டையை பார்த்த உடனே இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவர், ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுது நாம இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நல்லா எப்படி அறிவிச்சு கொடுத்துருப்பான். அப்ப இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால அவருடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் உதவிக்காக வேண்டி அழைக்கிறார். அந்த 2 பேர்ல ஒரு ஆள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த ஒருவர் என்ன செய்யறாரு, மூசாவே எனக்கு உதவி செய்யி அப்படின்னு சொல்லி அழைச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, நேரா போய் அந்த கிபுத்தியாங்கிற கூட்டத்தை அந்த கிபுத்தியாங்கிற அந்த இனத்தை சேர்ந்தவர் சண்டையிட்டு கொண்டிருக்காருல, அவருக்கு ஒரே ஒரு குத்து விட்டதுல ஆளே காலியா போயிட்டார். ஒரு குத்து தான் விட்டாரு. அதுதான் ஒரு குத்துல அந்த எதிரி என்ன செஞ்சிட்டான், அங்கனையே மூர்ச்சியாகி விழுந்து விட்டான், மரணித்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. ஏற்பட்டு போன உடனே இவருக்கு ஒரே பயம். ஏன்னா ஃபிரௌனு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவன், அவனுடைய இனத்தை சேர்ந்த ஒருவரை இவன் தாக்கி விட்டான் என்று தெரிய வந்தால் மிக கடுமையான அளவுக்கு தண்டிக்கப்படுவார்கள். அப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்காக வேண்டி என்ன செய்றாங்க, இவர்கள் ஒரு விதமான பயத்தோடு அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம தாக்கிட்டோம் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மறுநாள் காலை விடுகிறது. மறுநாள் ஆகுது, இந்த செய்தி பரவலா போகல. மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆன பிறகு அதே பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு இன்னொரு திபுத்தியாவை சேர்ந்தவனுக்கு சண்டை. அவனே எந்த பனி இஸ்ரவேல் முதல்ல சண்டை போட்டானோ அவனே மறுநாள் என்ன செய்யறான், இன்னொருத்தனோட பிரச்சனையை கொண்டு வந்து மூசாட்ட கூப்பிடுதான், மூசாவே உதவிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே பயம், என்னடா நேரத்தை இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, ஒரு திக்கெட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய மனசு கேட்கல. சரி நேற்று தான் அப்படி நடந்து போச்சு, இன்னைக்கு 2 பேருக்கு மத்தியில் சமாதானத்தை பேசி ஒரு மாதிரி என்ன செஞ்சிருவோம், அனுப்பி வச்சிருவோம் அப்படிங்கக்கூடிய கருத்துப்பட இவர்கள் வெளியே வர்றாங்க. வந்தா என்ன பண்றான்னு கேட்டா, அந்த பனி இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்தவனே பயப்படுறான். ஏன் பயப்படுறான், நேற்று ஒருத்தரை இவர் கொண்டுட்டாரு, நாம அதுக்கு காரணம், இன்னைக்கு நம்மள ஒரு குத்து விட்டாருன்னா நாம காலியா போயிருவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவனே என்ன செஞ்சான், பயந்து ஊரு புறம் இந்த செய்தி தண்டை அடிச்சிட்டான். இந்த மாதிரி நேற்று கிபுத்தியாங்கிற கூட்டத்தை சேர்ந்த ஒருவரை
மூசா நபி கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி தண்டை அடிச்ச உடனே இந்த செய்தி பரவலா அந்த நகருக்கு பூரா அப்படி தெரிய வருது. எல்லா பக்கமும் இந்த செய்தி பறந்து விரிஞ்சு போயிருச்சு. போன உடனே ஃபிரௌன் நினைச்சான், ஆஹா மூசா இனி நம்ம இனத்தை சேர்ந்தவன் கிடையாது, மூசா கிபுத்தியா கோத்திரத்தில் உள்ள ஆளு இல்ல, அவன் பனி இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்த ஆளு. அப்ப இவன் இந்த மாதிரி கிபுத்தியாங்கிற கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடியவரை கொலை பண்ணிட்டான். அப்ப என்ன செய்ய, இவரை என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை நடக்குது. ஆலோசனை நடக்கும் பொழுது என்ன ஆலோசனை பண்றாங்க, இனிமேல் இவரை உயிரோடு விடக்கூடாது, இனிமேல் இவரை மூசா என்ன செய்யக்கூடாது, மரணத்தை இவர் ஒரு ஆளை மரணிக்க வச்சுட்டாரு, இவருக்கு மரண தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டு ஒரு ஆலோசனை மசோரா நடக்குது. நடந்த உடனே இந்த செய்தியை, ஏன்னா இவ்வளவு நாள் அரண்மனையில் வாழ்ந்தாங்கல்ல மூசா நபி, அதனால எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, அங்கிருந்து ஒருவர் மூலமாக தெருக்கோடியில் அல்லாஹ் அப்படியே சொல்றார், தெருக்கோடியில் இருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து என்ன செய்யறாரு, மூசா நபிட்ட சொல்கிறார், மூசாவே நீ இங்கிருந்து வெளியேறிரு, இந்த ஊரை விட்டு வெளியேறிரு. ஏன் தெரியுமா, உன்னை கொள்வதற்காக வேண்டி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, உனக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி என்ன செஞ்சிட்டாங்க, ஆள் உஷாராயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தவறை செஞ்சிட்டாங்க. மூசா நபி ஒரு தவறை பண்றாங்க, ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க, தப்பு தானே, எதையுமே விசாரிக்காம ஒருவரை கொலை செய்வதற்கு எந்த விதமான உரிமை இல்லை. ஆனா மூசா நபி கொல்லணுங்கிற நோக்கத்தில் செய்யல, அவங்க ஒரு குத்து விட்டாங்க, அவன் இறந்து போயிட்டான். அந்த அளவுக்கு தான் அவன் பலகீனமா இருந்திருப்பான், இல்ல இவர் பலமா இருந்திருக்கலாம். அப்ப ஒரு கொலை நடந்து விட்டது. அப்ப தன்னுடைய இறைவன்ட்ட என்ன செய்றாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறாங்க. இறைவா ரப்பி இன்னி லலம்து நப்சி ஃபக்ஃபிர்லி ஃபக்ஃபிர் லஹு, இறைவா நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டேன், தீமை செஞ்சிட்டேன், இறைவா என்னை மன்னிச்சிரு என்று இறைவனிடத்திலே மன்றாடுகிறார்கள். மன்றாடிய பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தேன். ஏன்னா கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் செய்யல, அதனால அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்றான். ஏன்னு கேட்டால் இறை நம்பிக்கையாளர் யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டால், அப்படின்னா தனக்குத்தானே ஒரு தீங்கை செய்து விட்டால் உடனே அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள் என்று 28வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் தானே, அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டவன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றான். அப்ப இந்த செய்தியெல்லாம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஊரை விட்டு வெளியேறின்னு ஒருவர் வந்து சொல்லுகிறாரு, இதுக்கு மேல இருந்தவனை கொலை பண்ணிடுவாங்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்ச பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, எகிப்தில் இருக்கக்கூடாது, ஏன்னா எகிப்தில் தான் ஃபிரௌனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, அப்ப இங்கிருந்து வெளியேறி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கிருந்து என்ன செய்றாங்க, மத்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். அப்படி பயணத்தை தொடரக்கூடிய நேரத்தில் அப்படியே போயாச்சு, கொஞ்சம் நெடுந்தூரம் பயணித்து மத்தியன் என்கிற ஒரு நகருக்கு போயாச்சு. அங்க போனா ஒரு பெரிய நீர் தடாகத்தை பார்க்கிறார்கள், நீர் தடாகத்தை பார்க்கிறாங்க. அந்த நீர் தடாகத்துக்கு பக்கத்தில் 2 பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுபோக பல ஆண்கள் என்ன செய்றாங்க, அந்த நீர் தடாகத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்ப எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியையும் பார்க்கறாங்க. நிறைய ஆண்கள் நிற்கிறாங்க, 2 பெண்கள் மட்டும் நிற்கிறாங்க. அப்படின்னு சொல்லி இந்த காட்சியை பார்த்து விட்டு பக்கத்தில் போறாங்க, என்ன சம்பவம் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி விசாரிப்பதற்காக வேண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது அந்த 2 பெண்களும் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க, இவர்கள் ஒட்டக கூட்டத்தவர்கள், இவர்கள் நீர்லாம் எடுத்து முடித்த பிறகுதான் நாங்கள் நீர் எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த 2 பெண்களுக்கும் என்ன அந்த தடாகத்தில் இறங்கி அந்த 2 பெண்களுக்கும் நீரை கோரி அவர் 2 பேருக்கும் உதவி செய்யறாங்க. செஞ்ச உடனே அல்லாஹ் குர்ஆன் இந்த சம்பவம் பூரா நான் கற்பனையில் பேசல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றா, நீங்க புரிவதற்காக வேண்டி அப்படி ஒரு இதா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கேட்டீங்களா? அப்ப 2 பேருக்கு அதை உதவி செய்யறாங்க. அப்ப அந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தந்தை இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து விட்டு போகிறார்கள். தன்னுடைய தந்தையிட்ட போய் சொல்றாங்க, என் தந்தையே, இவர் வந்து ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், நேர்மையானவராக இருக்கிறாரு, இவர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய தந்தை என்ன செய்றாரு, விசாரிக்கிறாரு. விசாரித்து விட்டு அவர் என்ன பிரச்சனை ஏதுங்கும் போது இவங்க நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி நான் அங்கே இருந்தேன், இப்படி ஒரு குத்து விட்டேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதனால அங்கிருந்து நான் வெளியேறி வந்து விட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே அவருடைய தந்தை இடத்துல அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் சொல்றாங்க, என் தந்தையே, இவர் வந்து நேர்மை மிக்கவராக இருக்கிறாரு, இவரை நீங்க பணியில வேலைக்கு சேர்த்துக்கங்க, இவர் வேலைக்கு சேர்த்துக்கங்க, இவர் வந்து பலமானவராக இருக்கிறார். ஏன்னா பலமானவராக இருக்கிறதுனால அந்த ஒரு குத்து ஆளை காலி பண்ணாரு. அந்த பெண்ல 2 பேர்ல ஒரு ஆள் சொல்றாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல 28வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க
அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அவருடைய தந்தை சொல்கிறார், நீங்க வந்து என்னிடத்துல 8 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். ஏன் பணிபுரியன்னு கேட்டா, அல்லாஹ் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் 8 ஆண்டுகள் பணிபுரிந்தீர்கள் என்றால் என்னுடைய 2 பெண்களில் ஒரு பெண்ணை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு மனம் முடித்து தருவேன். 10 ஆண்டுகள் நீங்கள் பணிபுரிந்தா அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க. அதுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்குன்னு கேட்டா, பாருங்க, அந்த காலத்திலேயே மூசா நபி காலத்திலேயே பெண்களை மணப்பதாக இருந்தால் ஆண்கள் வந்து என்ன செய்யணும், அவர்களுக்கான மகர கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் நல்லவர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர், ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் என்ன கண்டிஷன் அவருடைய தந்தையை போடுகிறார் என்றால் 8 ஆண்டுகள் பணிபுரியணும், இல்லை 10 ஆண்டுகள் பணிபுரியணும். அப்படி பணிபுரிந்தால் நான் என்ன செய்வேன், என்னுடைய மகளை 2 பேர்ல ஒரு ஆளை உங்களுக்கு நான் மனம் முடிச்சு தருவேன் அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க. அப்போ அதற்கும் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். சம்மதம் தெரிவித்து 8 ஆண்டு காலம் அங்கே பணி செய்கிறார்கள். அதுல ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்க. அப்படி திருமணம் செய்யும் பொழுது அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், ஏன் இவர் சந்தித்த அந்த 2 பெண்களுடைய தந்தையார் யாருன்னு கேட்டா, வரலாறுகளில் பார்க்கும் பொழுது அவரும் ஒரு இறை தூதராக இருப்பாரோ, ஏன்னா அவருடைய அறிவுரைகள், போதனைகள், அவருடைய அவருடைய கட்டளைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் ஒரு இறை தூதராக இருப்பாரோ என்று விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மத்திய நகருக்கு நாம் சுஹைபை தூதராக அனுப்பணும். சுஹைப் என்கிற ஒரு இறை தூதரை நாம் மத்திய நகருக்கு அனுப்பணும். ஏன்னா மத்திய நகரில் தானே இவங்களும் போய் சேர்ந்தாங்க. அப்போ அவராக இவர் இருக்கக்கூடும் என்று எண்ணிச்சாங்க வரலாறுகளில் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி சம்மதம் தெரிவித்து திருமணம் முடிக்கிறாங்க. சில ஆண்டு காலம் என்ன செய்கிறாங்க, அந்த மத்திய நகர்லேயே மனைவியோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வசிக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நேரமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நிறைய செய்திகள் இருந்தாலும் பேச முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைச்சுவோம் இந்த தூதருடைய வரலாறுகளை பார்ப்போம் என்று கேட்டு நிறைவு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஃபித்ராவா பாய், கொஸ்டின் இருக்குங்களா, ஃபித்ரா பற்றி சொல்லணுமா? சரி, பெண்களுக்குரிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபிரௌன் வந்து பூமியில் ஆணவம் கொண்டு அதில் உள்ளவர்களை பலகீனர்களாக ஆக்கியிருந்தான் அப்படி சொன்னா இல்லையா? அப்படி நான் சொல்லப்பட்ட அந்த திருமறை குர்ஆனுடைய அத்தியாயம் என்ன, வசனம் என்ன? சரிங்களா? ஃபிரௌன் வந்து பூமியில் வந்து ஆணவம் கொண்டிருந்தான், அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக ஆக்கி பலகீனர்களாக ஆக்கியிருந்தான் அப்படி நான் சொல்லி கேட்டிருந்தேன். அதனுடைய அத்தியாயம் என்ன, வசனம் என்ன என்பது பெண்களுக்குரிய கேள்வி. சரிங்களா? ஆண்களுக்குரிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தனக்குத்தானே தீங்கு செய்தாலோ மன்னிப்பு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் என்று ஒரு வசனம் சொல்லியிருந்தான் இல்லையா? அந்த அத்தியாயம் என்ன, வசனம் என்ன? இறை நம்பிக்கையாளர்கள் அந்த அத்தியாயம் நான் சொல்லணும் பயான்ல